ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை ரொம்ப ஈஸியான செய்முறையில் தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கிராமத்தில் செய்கிற செய்முறையோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இது எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு, மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு பச்சரிசி, இதில் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம், இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசியில் இது சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் பச்சரிசி உளுந்தும் சம அளவு எடுத்துக்கணும். எடுத்து இதை ஒரு 2-3 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் போல் இது நல்லா ஊற விட்டுடணும். அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக சரியான பதத்தில் ஊறி வந்திருக்கணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். நல்லா பக்குவமாக கரெக்டான அளவில் ஊறி வந்திருக்குது. இதுக்கு மேலே அதிகமாக ஊறினாலும் இது சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இது சரியான அளவு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியும் உளுந்தும் சேர்த்துடலாம். இப்போ அரிசி உளுந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கும். இதை ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குது. அரிசி பார்த்திங்கன்னா லேசாக அந்த ரவை பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதுவுமே நல்லா நைஸாக அரைப்படணும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பந்து போல் இருக்குது. இன்னுமே கொஞ்சம் அரைப்படணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். நம்ம இனிப்பு பணியாரம் செய்கிறோன்றதால அதனால் நான் உப்போட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்குறேன். இப்போ உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா அரிசியும் உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா நைஸாக அரைப்பட்டுருது பாருங்கள். நல்லா பந்து போல் இருக்குது. இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக போனாலும் எண்ணெய் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது திகட்டும். அதனால் இந்த மாவுடைய அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் துண்டு எடுத்துருக்கிறேன். நான் ஒரு தேங்காய் எடுத்து துண்டு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது துருவி பால் புழிஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் நான் வந்து தேங்காய் துண்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவில் இருக்கணும். இலசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தலாகவும் அந்த ஓடுக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும் போது அப்படியே இருக்கக்கூடாது. இதை போல் இருந்தால் அந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாலும் பார்த்திங்கன்னா திக்காக வரும். இதை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிற சுடு தண்ணீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். இப்படி தேங்காய் பூவோடு சேர்த்து சுடு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை மூடி போட்டு விட்டோம்னா அந்த தேங்காய் துருவல்லேருந்து இந்த பால் வந்து சீக்கிரமாக தனியாக பிரிஞ்சு வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே நான் தேங்காய் பால் புழியும் போது சுடு தண்ணியில் தான் தேங்காய் பால் புழிவேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சூடு குறையிற வரைக்கும் இந்த அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சு. ஃபேன் காற்றுல சூடு சீக்கிரமாக ஆறிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சூடு குறைஞ்சிருக்கும். சூடாக அரைச்சிடாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இதில் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வடிகட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பவுல் வச்சுட்டு அது மேலே ஒரு வடிகட்டி வச்சிடுறேன். வச்சுட்டு தேங்காய் பால் புழியறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டியில் புழிஞ்சால் ஈஸியாக புழிஞ்சு எடுத்துடலாம். ஆனால் துணி போட்டு தேங்காய் பால் புழிஞ்சால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கூட அந்த தேங்காய் துருவல் சேராமல் அந்த பால் மட்டும் தனியாக இருக்கும். அதனால் ஒரு துணி போட்டு தான் எப்பயுமே தேங்காய் பால் புழிஞ்சு எடுக்கணும். அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து அதை கலந்து அதுவும் இதோட சேர்த்துடுறேன். நான் 1/4 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றி இதோட சேர்த்துருக்குறேன். சேர்த்து இந்த பாலெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை கையாலேயே புழிஞ்சு மறுபடியும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் புழிஞ்சு எடுக்கணும். அதனால் இந்த முதல்ல எடுக்கிற பால் பார்த்திங்கன்னா நம்ம கையால் புழிஞ்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து எல்லாத்தையும் கையால் புழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இந்த துணியில் இருக்கிற இந்த பால் இந்த மிச்சம் இருக்கிற தேங்காய் வந்து நல்லா இது நம்ம கையாலேயே நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இதை போல் புழிஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப எந்த விதமான அந்த ஒரு தேங்காய் துருவல் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் ரெடியாக இருக்குது பாருங்கள். இது தேங்காவுடைய முதல் பால், இது ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள். மீதம் இருக்கிற இந்த தேங்காய் துருவலை இதிலேருந்து எடுத்துடலாம். இதை மறுபடியும் போட்டு அரைக்க வேண்டியதில்லை, இதை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நான் 2வது தண்ணி சேர்த்து அரைச்ச அந்த தேங்காய் விழுதி இது உள்ளே சேர்த்துட்றேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் புழிய வேண்டியதில்லை, அப்படியே துணியாலேயே வந்து நம்ம நல்லா மூட்டை கட்டி இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பக்குவத்தில் தான் வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் தேங்காய் பால் புழிஞ்சு எடுப்பாங்க. நான் அதே செய்முறையில் தான் எப்பயுமே தேங்காய் பால் புழிஞ்சு எடுப்பேன். மிக்சியிலே அரைச்சாலும் சரி, கையால் அரைச்சி எடுத்தாலும் சரி, இதை போல் ஒரு செய்முறையில் தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் நல்லா திக்காக புழிஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, திக்காகவும் இல்லை, சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இந்த அளவு இருக்கிற தேங்காய் பாலில் சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே பார்த்திங்கன்னா பணியாரம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்கும். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை நான் வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுலாம் சேர்த்துடலாம். நான் கலர் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த தடவை வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை வந்து சேர்க்குறேன். ஏன்னா தேங்காய் பாலே வந்து நல்லா ஒரு சுவையாக இருக்குது. சர்க்கரையை அதிகமாக சேர்க்க வேணான்றதுக்காக நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். இனிப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம், கூடுதலாக சேர்க்கறது வந்து நீங்கள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் துருவல் சேர்த்துடலாம். ஏலக்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேங்காய் பால் பணியாரத்துக்காக தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு நான் நல்லா அடிக்கனமான கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா, அது உள்ளே இந்த மாவு உள்ளே போட்டு சின்ன சின்னதாக இதை வந்து சுட்டு எடுப்பாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதில் வந்து அவங்க எண்ணெய் நிறைய ஊற்றி சுட்டு எடுப்பாங்க. நம்ம வந்து அந்த தேங்காய் ஓடெல்லாம் நான் யூஸ் பண்ணல. நான் கையாலேயே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்து மாவை வந்து அப்படியே கிள்ளி சேர்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். அளவாக பொறுமையாக இது வந்து வெந்து வரணும். கலர் மாறக்கூடாது. உளுந்து வந்து சீக்கிரமாக வெந்து வரும். ஆனால் நம்ம அரிசி அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அது வந்து வெந்து வரணும். அதனால் இதை ஸ்லோவாக வேகணும், கலர் மாறி வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக வெந்து இது நல்லா உள்ளே வெந்து தானாக மேல் எழும்பி வரும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம வேக விடணும். இது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்தளவுக்கு நான் வந்து சிம்மில் வச்சுருக்கிறேன். இது நல்லா நுர பொங்கி வந்து இந்த நுரையெல்லாம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கணும். ஆனால் அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா மாறக்கூடாது. அந்த பக்குவத்துக்கு இது ரொம்ப ஸ்லோவாக வேக வச்சு எடுக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எல்லா பக்கத்துலேயும் அந்த கேப் இருக்கிற பக்கத்துலலாம் வந்து நான் மாவு வந்து குட்டி குட்டியாக ஷேப் கொடுத்து உள்ளே வந்து சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வெந்து தானாக மேலெழும்பி வந்திருக்குது. இப்போ நல்லா தானாக மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் திருப்பி விட்டுடலாம். ஆனால் கலர் கொஞ்சம் கூட மாறல பாருங்கள். இது சுட்டு எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் தனியாக பிரிச்சிடலாம், தனித்தனியாக வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்து ஒரு பக்கத்துக்கு மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நமக்கு வெந்துச்சான்னு தெரியலனா கூட ஒன்று எடுத்து நம்ம இதை உள்ளே புட்டு கூட பார்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு நல்லா வெந்த வாசனை வந்ததும் இதை எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். அடுத்து மீதம் இருக்கிற மாவையும் இதை போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து ஷேப் கொடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்து இது தானாக மேலெழும்பி வந்ததுக்கப்புறம் இந்த கரண்டியெல்லாம் ஒரு பக்கத்துக்கு மறுபக்கம் திருப்பி விடணும். இதுவுமே ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை போல் இந்த சலசலப்பெல்லாம் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதும் இந்த பணியாரத்தை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிடலாம். எங்கள் பாட்டி அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேங்காய் ஓடு, அதில் வந்து நிறைய அந்த குட்டி 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 குட்டியாக சுட்டு எடுப்பாங்க. நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் பெருசாகவே நம்ம வந்து ஷேப் கொடுத்து இதை சுட்டு எடுத்தாச்சு. எண்ணெயுமே வந்து அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. நம்ம மாவோடைய பக்குவம் பார்த்திங்கன்னா சரியான பக்குவத்தில் அரைச்சி சுட்டு எடுத்துருக்குறோம். நான் ஒன்று எடுத்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிருக்காது.
எண்ணெயோட அளவு சரியாக இருக்கும். உள்ளே நல்லா பஞ்சு போல் இருக்குது. மேலேயும் வந்து கலர் மாறாமல் நல்லா வெந்து வந்துருக்குது பாருங்கள். எண்ணெயும் அதிகமாக இல்லை. ஏன்னா தேங்காய் பாலோடு சேர்த்து இந்த எண்ணெயெல்லாம் ரொம்ப அதிகமாக சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப கெடுதலாக இருக்கும். அதனால் இதை பக்குவமாக நம்ம சுட்டு எடுத்துட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பாலோட சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது தேங்காய் பாலெலாம் சேர்க்கக்கூடாது. இது கம்ப்ளீட்டாக நல்லா சூடு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடணும். இப்போ தேங்காய் பாலில் நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இப்போ தேங்காய் பாலை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இதை நம்ம விசேஷங்களில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இதை நார்மல் வாட்டரில் பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற விட்டுட்டு அப்புறமா தேங்காய் பாலில் போட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் சாப்பிட்றதுக்கு நான் கொடுப்பாங்க. நான் அது மாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். நம்ம வீட்டிலன்றதால நம்ம தேங்காய் பால் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அதை போல் பச்சை தண்ணியில் சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய் பாலில் போடுவாங்க. நம்ம வந்து வீட்டில் அப்படின்றதால இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் நல்லா தேங்காய் பாலை நல்லா இது உள்ளே நல்லா அமுக்கி விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் போல் வச்சிடலாம். நீங்கள் வெளியில் வைக்கிறதுல ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் வீணாகாது. அதுவும் வந்து அந்த பணியாரமும் வந்து தேங்காய் பாலும் நல்லா ஊறி வந்திருக்கும். நான் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கிறேன் வெளியில். இப்போ அந்த பணியாரம் வந்து ரொம்ப தேங்காய் பாலில் ஊறி புசுன்னு பெருசாக ஆகாமல் நல்லா திட்டமாக ஊறி வந்திருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் பால் முழுசாக அந்த பணியாரத்தோடு உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. ஒன்று எடுத்து பிரிக்கிற பாருங்களா ரசகுல்லா இது ஃபுல்லாக தேங்காய் பால் நல்லா உறிஞ்சி இருந்தது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வாயில் வச்சோன்னே வடிக்கிட்டு தொண்டையில் போச்சு. அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது. அவ்வளோதாங்க என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த தேங்காய் பால் பணியார ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.